அது வேணாண்டா, கடலை மிட்டாய் வாங்கிக்கிறேன். சாப்பிடலாம்டா, முதல்ல அந்த முட்டை உரத்தை எடுத்துட்டு வா, அதை வச்சு விளையாடுவோம். போ, எனக்கு லேஸ் தான் வேணும். சாப்பிடலாம் வா. பேரண்டிங்னா இப்படிதாங்க இருக்கணும். பேரண்டிங்னா அம்மா மட்டும் இல்லாட்டி அப்பா மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. இட்ஸ் a டீம் ஒர்க். ஒரே ஒரு சாக்லேட் தானே, பையன் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு அப்பா சொல்றதும், இல்ல நீ சாக்லேட் சாப்பிட்டா தொலைச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்றதும். சோ ஒருத்தர் எஸ் இன்னொருத்தங்க நோ சொல்லி இப்படி நம்ம பசங்களை கைட் பண்ணோம்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க. சோ இப்ப அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா அப்பாட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். சோ இதனால நம்ம கிட்ட அவங்க நிறைய டீல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இப்ப நம்ம கொடுக்காத அப்ரூவலை அவங்களே டாமினேட் பண்ணி அதை எடுத்துப்பாங்க. இங்கதாங்க டீம் ஒர்க்குங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்பாவும் சரி இல்ல அம்மாவும் சரி ஒரே டீம்ல இருந்தாதாங்க கிட்ஸ் நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்க. சோ இன்னைக்கு நீங்க பண்ற டீம் ஒர்க் தாங்க நாளைக்கு அவங்க ஈஸியா ஹோம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல நல்லா சாப்பிடுறதுக்கு, டிவி பார்க்காம ஒழுங்கா தூங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் மைண்ட் செட் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரீலை உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பேரண்டிங்கிறது நாங்க மட்டும் பண்றது இல்ல, அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா பண்றதுதான்னு சொல்லுங்க.